பச்சை மிளகாயை காம்புடன் வைக்காமல் காம்பை எடுத்துவிட்டு நிழலான இடத்தில் வைத்தால் நீண்ட நாட்கள் இருக்கும். தயிர் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்க இஞ்சியின் தோலை சீவிவிட்டு கொஞ்சம் தட்டி தயிரில் போட்டால் புளிக்கவே புளிக்காது. உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரில் பாத்திரங்களை கழுவினால் பாத்திரங்கள் பளபளப்பாக இருக்கும். அரிசி மற்றும் காய்கறிகள் கழுவிய தண்ணீரை செடிகளுக்கு விட்டால் செடிகள் செழிப்பாக வளரும். நெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அதனுடன் ஒரு துண்டு வெள்ளத்துண்டை போட்டு வைத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முட்டைக்கோஸில் உள்ள தண்டை வீணாக்காமல் சாம்பாரில் போட்டு சாம்பார் செய்தால் சுவையாக இருக்கும். 6 மணி நேரம் கொள்ளுப்பயிரை ஊற வைத்து தண்ணீரை வடித்து நிழலில் உலர்த்தி வறுத்து சமையல் செய்தால் சுவையாக இருக்கும். பால் திரிந்துவிட்டால் திரிந்த பாலை வடிகட்டி தண்ணீரை நீக்கிவிட்டு தயிர் போல் உள்ளதை தனித்தனியே எடுத்து அதனுடன் சர்க்கரை சேர்த்து கிளற வேண்டும். சிறிது நேரத்தில் கிளற அது கெட்டியாக வரும்பொழுது இறக்கி பாத்திரத்தில் கொட்டி துண்டுகள் போட்டால் சுவையான பால் பர்பி தயார். மேலும் இது போன்ற சமையல் ட்ரிக்ஸ்களுக்கும் டிப்ஸ்களுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.